சொல்றாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. எந்த வார்த்தைகளை கவனி? நான் உனக்கு என்ன செஞ்சேன், நான் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன், அதை கவனி. அது இருதயத்தில் வச்சுக்கோ, அதை காத்துக்கொண்டா உடல் முழுவதுக்கும் ஆரோக்கியம் இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் வாழணும்னா மன்னாவை தவிர ஒரு ஆப்ஷனே கிடையாது. அந்த அப்பம் 40 வருஷம் வரைக்கும் உயிரோட பாதுகாச்சு. 40 வருஷம் வரை கவனிச்சுட்டு வாங்க. 40 வருஷம் உங்களுக்கு வேற உணவே கிடையாது. 40 வருஷம் காப்பாத்துச்சு. அந்த அப்பம் மட்டும் காப்பாத்துச்சு. மனாந்தரங்க இன்னைக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி, அந்த டெஃபிஷியன்சிங்கிறாங்க. அவனுக்கு ஒரு டெஃபிஷியன்சியும் கிடையாது. அவனுக்கு ரத்த சோகை வந்துருச்சு இல்லை, பலவீனத்தில் செத்துட்டான், பிஹெச் லெவல் கம்மியாக இருக்குது, ஒருத்தனுமே கிடையாது. 40 வருஷம் அவன் பலவீனப்பட்ட ஒருத்தன் கூட கிடையாதுங்க. செத்து போனான். அதாவது சத்து குறைபாடில் சாகலை, தேவனுக்கு விரோதமாக கலகம் செஞ்சதுனால செத்து போனான், கீழ்ப்படியாமனால செத்து போனான். ஆனால் சத்து குறைபாடில் ஒருத்தன் கூட சாகலை. இன்னைக்கு இருக்கிற உலகம் ஒரு வினோத உலகம். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் யூடியூப்பை பார்த்துருப்போம், இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நாள் வாழலாமாங்க. அடுத்து அதே காரியத்தை இன்னொருத்தர் சொல்லுவா, இதை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக செத்து போவோம்மா ஒருத்தன். பத்ததில்ல. காஃபி குடித்தா உடம்பு கெடுதிங்கிறாங்க. இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, காஃபி சாப்பிட்டோம்னா டெத் செல்ஸ்லாம் உயிர்ப்பிக்கப்படுங்கிறாங்க, மூளையில் இருக்க டெத் செல்ஸ்லாம். அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு காஃபி கொடுக்கணும். உள்ள வரும்போதே காஃபி குடிச்சு உள்ள போங்க. ஒவ்வொருத்தனும் ஒரு சொல்கிறான், இந்த உலகத்தை நம்பினா உயிர் வாழ முடியாது. சில மக்கள் வந்து உணவை ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. கான்சியஸாக இருக்கணுமா? கான்சியஸாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணலாம், நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது தப்பே கிடையாது. நல்ல உணவு சாப்பிடுங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா தேவன் வாழும் ஆலயம். இந்த பாடி இருக்கிற வரை தான் இந்த பூமியில் பிரயோஜனமாக இருக்க முடியும். பாடி இல்லைன்னா அந்த பூமிக்கு நம்ம யூஸ்லெஸ்ஸாக மாறிடுவோம். யூஸ்லெஸ்ஸில் வீட்டுக்கே யூஸ்லெஸ் ஆகிடுவோம். அடுத்த நிமிஷம் குழியை பறிச்சிடுவாங்க. குழி தோண்ட சொல்லியாச்சான்ருவாங்க. அடுத்த செகண்டுமே யாரும் வச்சுருக்க மாட்டோம், வச்சுருக்க முடியாது. ஏன்னா யூஸ்லெஸ். இந்த சரீரம் அவசியம், சரீரத்தை நல்லா வச்சுருக்கணும். சில மக்கள் பார்க்குறதெல்லாம் சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒருத்தர் இருக்கார், ஏற்ற டேபிளில் ஆம்லெட் சாப்பிட்டாருன்னா உடனே ஒரு ஆம்லெட் பண்ணிடுவார். ஆம்லெட் எனக்கு சொல்லியிருக்கின்றார். ஏற்ற டேபிளில் எவன் சாப்பிட்டாலும் அதை சாப்பிடணும். கண்ட்ரோல்லாம் கிடையாது, அது நல்லது கிடையாது. ஆனால் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னென்னா, உணவை தெய்வமாக பார்க்குறாங்க. என்னை காப்பாற்றுறதே இந்த உணவு சிஸ்டம் தான். காலைல இது சாப்பிட்றேன், மதியம் அது சாப்பிட்றேன், நான் இப்படி சாப்பிட்றேன், இன்னைக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன்னு என்ன என்னுடைய டயட் கண்ட்ரோல், அது சாமி மாதிரி ஆக்கிறாங்க. அப்படியே நான் சொன்னது எப்போவுமே சாக்கடையில் 2 பக்கம் விழக்கூடாது. ஒன்று வந்து கண்டதெல்லாம் அள்ளி போடுறது, இன்னொன்று வந்து அதை வந்து தெய்வமாக பார்க்குறது. வேதம் சொல்லுகிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அற்ப பிரயோஜனம்னா கொஞ்சம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் பிரயோஜனம். பாடியில் எக்ஸசைஸ் பற்றி பேசுறது. எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லதா? நல்லது, அதுதான் சொல்கிறாரு. ஆனால் வாசிங்க 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி நல்லது, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. ஆனால் தேவ பக்தியானது, தேவனுக்கேற்ற கிரியானது இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவர் சொன்னா, என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் மனம் லிட்டரலாக அப்படி தூக்கிற கிடையாது. அவர் சரீரத்தில் சிலுவையில் என்ன நடந்துச்சு, ரத்தம் சிந்தப்பட்டனால என்ன நடந்துச்சு, அதை இரவும் பகலும் அந்த சத்தியத்தை விசுவாச்சு உள்ள வச்சிங்கன்னா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமானார். சொன்னார், என் மகனே என் வார்த்தைகளை கவனி. எந்த வார்த்தைகளை கவனி? நான் உனக்கு என்ன செஞ்சேன், நான் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன், அதை கவனி. அது இருதயத்தில் வச்சுக்கோ, அதை காத்துக்கொண்டா உடல் முழுவதுக்கும் ஆரோக்கியனர். அதனால தான் கர்த்தருடைய பந்தியை எடுக்க சொல்கிறாங்க அடிக்கடி. எது கர்த்தருடைய பந்தி எடுங்கன்னா, நீங்கள் உணவு சாப்பிடுங்க, மருந்து சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க, வேணாம் சொல்லலை. ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் கர்த்தருடைய பந்தி எடுங்க.
என்னை மற்ற எல்லாதில் இல்லாத ஜீவன் அதில் இருக்கு. அந்த அப்பத்தில் இல்லை. நல்லா கவனிங்க, அப்பத்தில் இல்லை, திராட்சை ரசத்தில் இல்லை. அது உன்னை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஒவ்வொரு நாள் உங்கள் மனதில் உன்னை பாயிண்ட் அவுட் பண்ணுது. இயேசுனுடைய வியாதிகளுக்காக மரிச்சாரு, உன்னை நீதிமானாக்கி இருக்கிறாரு, உனக்கு ஒரு கேடும் வரக்கூடாது இருக்கிறதுக்காக அவர் சிலுவையில் பாடுபட்டிருக்கா. அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதை பாயிண்ட் அவுட் பண்ண அதை எடுத்தோம்னா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கு. உள்ளே போகிறதாங்க சரீரத்துக்குள்ளே வரும். ஒரே கவலை, ஒரே மன அழுத்தம், வியாதி வரும் தெரியுமா? இன்னைக்கு கூட சிஸ்டர் பேசுகிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, உடம்புக்கே சரியில்லை பாஸ்டர், ஒன்றுமே யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க. ஒன்றும் சொல்லவே முடியாது. இது உள்ளே இருக்கிறது அழுத்தம், கவலை. பைபிள் சொல்லுது பொறாமை டிபி நோயை கொண்டு வரும்னு சொல்லுது தெரியுமா? பொறாமை எலும்புரிக்கின்னு இருக்கு. எலும்புரிக்கின்னு என்ன? டியூபர்குலோசிஸ், டிபி நோயை கொண்டு வரும்னு இருக்கு. பொறாமை மனத்தில் இருந்துச்சு, எங்கே வியாதி வந்துச்சு? சரீரத்தில் வருது. அப்போ மனதுக்குள்ள, எண்ணத்துக்குள்ள, சிந்தைக்குள்ள இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், என்ன செஞ்சு முடிச்சாருன்னு விசுவாசிங்க. அவரோட அன்பை டெய்லி ஃபீட் பண்ணுங்க. இந்த பூமியில் இருக்கிற நாள் வரை நிறைவாக வாழலாம், சுகத்தோடு வாழலாம். சும்மா வேத வாக்கியத்தை படிக்கிறது இல்லைங்க, அது அதுக்குள்ள இருக்க அறிவு.